ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன ரீகால். ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து ஃபயர்பேஸில் இருக்க மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டாவை கெட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அப்டேட் பண்ணுறது, ரிலீவ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்த்துருந்தோம். ஆஸ் வெல் அஸ் ஃபயர்பேஸை எப்படி என்னோட ஆங்குலர் அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணுறது, என்விரான்மெண்ட் ஃபைலில் எப்படி செட் பண்ணி பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷனாக அடுத்து வந்து சில மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபயர்பேஸ் வந்து ரியல் டைம் டேட்டா பேஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் டேட்டா பேஸ்க்கும் ரியல் டைம் டேட்டா பேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் MySQL ஆல்ரெடி வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா பேஸ். விச் மீன்ஸ் அது வந்து டேட்டாவை நம்மளால் நமக்கு தேவையானப்போ எடுத்துக்க முடியும். எப்போ தேவையோ அப்போ டேட்டாவை ஆட் பண்ணிக்க முடியும். எப்போ தேவையோ அப்போ டெலீட்டோ அப்டேட்டோ பண்ணிக்க முடியும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம நினைச்சா மட்டும்தான் நமக்கு தேவையான டேட்டாவை எடுக்கவோ இல்லை என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ பண்ணிக்க முடியும். இங்கே ரியல் டைம் டேட்டா பேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த இப்போ இங்கே வந்து நம்ம கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ ஒரு கலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ரியல் டைம் டேட்டா பேஸ் அந்த ரியல் டைம் ஃபங்க்ஷனை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த கலெக்ஷன்ல யாரு என்ன பண்ணாலும், என்ன சேஞ்சஸ் அந்த கலெக்ஷன்ல நடந்தாலும், எப்போ நடந்தாலும், அது இன்ஸ்டண்டா அந்த ஒரு ரியல் டைம் ஃபங்க்ஷனுக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா டேட்டாவும் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண டேட்டாவை எடுத்து நம்ம எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் டேட்டா பேஸ்க்கும் ரியல் டைம் டேட்டா பேஸ்க்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த கெட் மெத்தட், அப்டேட் மெத்தட், ஆட், டெலிட் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்து ஆட் பண்ணாலோ தான் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆச்சு. ப்ளஸ் வந்து நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது கன்சோலில் நம்ம டேட்டாவை எடுத்தோம், டெலிட் பண்ணோம், எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷனில் தான் பண்ணும். இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே நடக்கல. அதே மாதிரி நம்ம டேட்டா ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு டேட்டா வந்து கெட் ஆகுது. கரெக்டாக நமக்கு கெட் பண்ணணும், நம்ம ஃபங்க்ஷன் அந்த கெட் ஃபங்க்ஷன் எழுதிருந்தா மட்டும்தான் கெட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி அந்த கெட் ஃபங்க்ஷன் கூட இங்கே கன்சோலில் ஒரு டைம் நம்ம இங்கே கெட் ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம். அந்த ஒரு டைம் மட்டும் இந்த கெட்டுக்கான அந்த டேட்டா வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இங்கே போயிட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே டேட்டா பேஸில் மட்டும்தான் ஆட் ஆகுமே தவிர எனக்கு இங்கே கன்சோலில் இன்ஸ்டண்ட்டாக எடுக்கலை. கரெக்டாக இங்கே வந்து எனக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் காட்டுறேன். ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து ரியல் டைம் டேட்டாவை கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ண அடுத்த செகண்ட் நமக்கு வந்து அந்த டேட்டா வேணும், ரியல் டைமில் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ், என்ன மெத்தட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு போல component.ts யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு எப்பயும் போல வந்து டேட்டா பேஸ் வேணும். ஏன்னா டேட்டா பேஸ் கூட தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது ரெஃபரன்ஸ் வேணும். அடுத்தது ஆஃப் அப்படிங்கிற ஆஃப் கூட தேவைப்படாது. மேபி ஐ திங்க் ஆன் வேல்யூ. ஸோ ஆன் வேல்யூ அப்படிங்கிற மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட் வந்து நமக்கு தேவை. ஸோ இதில் இந்த 3 மெத்தட் வச்சு தான் நம்ம ரியல் டைம் டேட்டா கெட் பண்ண போகிறோம். பட் நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம், டேட்டா பேஸ் வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு அதோட மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து அது வந்து நம்மளோட கலெக்ஷனோட ரெஃபரன்ஸ் பார்த்த குறிக்கிறது. ஸோ இங்கே நம்ம புதுசாக பார்க்க போகிறது அந்த ஆன் வேல்யூ. ஸோ அந்த மெத்தட் தான் என்ன பண்ணுன்னா ரியல் டைம்ல டேட்டாவை கெட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம இப்போ சொன்ன எல்லாத்தையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். டேட்டாபேஸ். ஸோ அடுத்து வந்து ரெஃபரன்ஸ், அடுத்து வந்து ஆன் வேல்யூ.
ஸோ இந்த 3 மெத்தட் தான் நமக்கு வந்து தேவை. இப்போ டேட்டா பேஸை அப்படின்னு போல நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்டர்ல போடணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல டேட்டாபேஸ். ஸோ எப்பயும் போல கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டேட்டாபேஸ் சர்வீஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். டேரக்டாக வந்து மீட் போட்டுக்கலாமா? ஸோ ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸ் பார்த்த செட் பண்ணணும் கரெக்டா. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு ரெஃப். அந்த ரெஃப்ல தான் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத சொல்லணும். ஸோ அதில் டிபி எஸ் டாட் டிபி ஆனால் நம்மளோட கலெக்ஷன் நேம். ஸோ நம்மளோட கலெக்ஷன் நேம் என்னன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாத் செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த ஆன் வேல்யூ அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கெட் பண்ணணும். ஸோ ஆன் வேல்யூ. இது வந்து இந்த ஆன் வேல்யூ என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் பாத் கொடுக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ் நம்ம அது என்ன போட்டு வச்சுருக்கோம். அண்ட் தென் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஃபயர்பேஸ் வந்து டேட்டாஸை ஸ்னாப்ஷாட்டாக அனுப்பும். ஸோ ஸ்னாப்ஷாட் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நம்ம வந்து அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அதை எடுத்து நம்ம இங்கே HTML ஷோ பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த டேட்டான்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அந்த வேரியபிளுக்கு நான் வந்து வரக்கூடிய டேட்டாவை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல ஸ்னாப்ஷாட் டாட் வேல்யூ. ஸோ ஜஸ்ட் ஒரு கன்சோல். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கன்சோலில் செக் பண்ணலாம். தென் சேவ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரியல் டைம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருக்கு. இப்போ 2 இருக்கு கரெக்டா. ஸோ 2 டேட்டா இப்போ ஆல்ரெடி அங்கே இருக்கு, அதனால எனக்கு இங்கே 2 காட்டுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டை இப்போ இங்கே நான் ஆட் பண்ண போறேன். ஆட் ஸ்டூடெண்ட் டு ஃபயர்பேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் இப்போ ஆடுன்னு கொடுத்த உடனே எனக்கு இங்கே ரியல் டைம்ல டேட்டா வந்து கிடைக்கும். இப்போ ஆடு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிபிலையும் ஆட் ஆகிருக்கும். ஸோ 3வது ஒரு டேட்டா இங்கே ஆட் ஆயிடுச்சு. சேம் டைம் என்னோட ஃபங்க்ஷன்லையும் இது ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3வது ஒரு டேட்டா வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ வித்தின் ஏ செகண்ட் எப்போ அந்த கலெக்ஷனில் என்ன அப்டேட் நடந்தாலும் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த ஆன் வேல்யூ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த டேட்டாவை எடுத்து எனக்கு அவுட்புட்டாக கொடுக்குறேன், ரிசல்ட்டாக கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பயும் போல பார்த்தது தான். ஒரு ரெஃபரன்ஸ் செட் பண்ணணும். அடுத்தது இந்த ஆன் வேல்யூ மெத்தட். இந்த ஆன் வேல்யூ மெத்தடுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் ஒரு ஸ்னாப்ஷாட் கால் பேக் ஃபங்க்ஷன். இந்த ஸ்னாப்ஷாட்டில் தான் நமக்கு தேவையான வேல்யூ இருக்கு. அதை எடுத்து நம்ம ஜஸ்ட் டைரக்டாக இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, தென் இப்போ நம்ம நேரம் பண்ணலாம். மேபி நான் வந்து இந்த டேட்டாவை கொஞ்சம் மாற்றி ஓகே. இப்போ நம்ம இங்கே அப்டேட் மெத்தட் ஒன்று இருந்துச்சு. ஸோ இப்போ ரகு இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற மாதிரி
நான் இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த இது இருக்கா, நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ட்ரிகர் பண்றேன். அதாவது என்னோட சிஸ்டம்ல நான் இங்க வந்து ஒரு ஆடுன்னு ஒரு பட்டன் கிளிக் பண்றேன், இல்ல வந்து அப்டேட்னு கிளிக் பண்ணா இது வருது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ பை த கேஸ் வேற யாராவது அவங்களோட சிஸ்டம்ல இருந்து டேட்டாவை சேஞ்ச் பண்றாங்க, ஓகேவா? ஸோ அப்போ டிபியில சேஞ்ச் ஆகும், கரெக்டா? ஸோ இப்போ நான் டைரக்டா என்ன பண்ண போறேன், இந்த டிபிலேயே போய் சேஞ்ச் பண்ண போறேன். இங்க என்னோட கன்சோல்ல எதுவுமே கிடையாது. நான் இப்போ டிபிலேயே போயிட்டு இந்த நேமை, விச் மீன்ஸ் வேற ஒருத்தவங்க இப்போ அப்டேட் பண்றாங்க அப்படின்னா டிபியில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நான் மேனுவலாக இப்போதைக்கு சேஞ்ச் பண்றேன். ஸோ இந்த நேம் வந்து நான் இப்போ அருண் அப்படின்னு மாத்திட்டு ஜஸ்ட் இப்போ என்டர் அடிச்சேன்னா எனக்கு அந்த டேட்டா இங்கே டிடக்ட் ஆயிருக்கு. ஸோ சம்திங் அந்த கலெக்ஷன்ல சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டேட்டா என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த டேட்டாவை இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண நேமும் இங்கே மாறிடுச்சு. ஸோ தேர்ட் கலெக்ஷன் தான் நான் நேம் மாற்றினேன். ஸோ நேம் வந்து மாறிடுச்சு, தேர்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நம்மளோட சிஸ்டம்ல மட்டும்தான் ரியல் டைமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வேற யார் எங்க இருந்து அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணாலும் அந்த நம்மளோட ஆன் வேல்யூ அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து டிடெக்ட் பண்ணி அந்த கலெக்ஷன்ல இருக்க டேட்டாவை நமக்கு ரிசல்ட்டா கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த ரியல் டைம் டேட்டாஸ் வந்து நம்ம கெட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஜஸ்ட் எப்பயும் போல இந்த டேட்டாவை எடுத்துட்டு தென் அந்த டேட்டாவில இருந்து நமக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் லாஜிக்கலி. எக்ஸாம்பிள் அந்த டேட்டாவை நான் HTML காட்டணும், லூப் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வேரியபிள் எடுத்து நம்ம HTML லூப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நான் ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு டேட்டாவை நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம HTML யூஸ் பண்ணாலும் இது இன்ஸ்டன்ட்டாக HTML சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த வேரியபிளோட டேட்டா மாறும். ஸோ அதனால அங்கேயும் அது மாறும். மேபி HTML ஏதாவது பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இதை போயிட்டு இந்த டேரக்டரிஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, லூப் ஆகாது. ஏன் இது லூப் ஆகாது அப்படின்னா, இங்க நல்லா ஃபார்மேட் செக் பண்ணீங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்டா இருக்கு, கரெக்டா? இந்த டேட்டா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்குள்ள இன்னொரு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஐ மீன் 3 ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இதை லூப் பண்ணணும் அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்டை தான் லூப் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்டை லூப் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அரே ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்டை அரே ஆஃப் ஆப்ஜெக்டா மாற்றணும், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன மெத்தட் அவ்வளோதான். போயிட்டு இதுல நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வரக்கூடிய டேட்டா, ஓகேவா? ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் டாட் வேல்யூவை சிம்பிளா ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் இன்புட்டா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன, இந்த ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்டை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை இந்த HTML இந்த லூப் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் ரோல் இந்த மாதிரி காட்டிக்கலாம். ஓகே, நேம் அண்ட் ரோல் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நேம் ரோல் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரகு நெக்ஸ்ட் ரகு ஃபைன் மேபி நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே HTML சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இங்கே இன்ஸ்டண்ட்டாக டிபியில் மாற்றினாலும் எனக்கு அந்த ஃபங்க்ஷனும் ட்ரிகர் ஆகும், ஆஸ் வெல் அஸ் அந்த டேட்டா என்னோட டாம்லையும் விசிபிளாக இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரியல் டைம் டேட்டாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு கன்வர்ஷன் மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா ஃபயர்பேஸ் டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் அது ரிட்டனாக கொடுக்குற அந்த வேல்யூ ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டிடியோட பேஸ் ஃபார்மேட்டே ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதனால வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். நம்மளால டேரெக்டாக லூப் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி லூப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தென் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? டேரெக்டாக சேஞ்ச் பண்ணால் கன்சோல்லையும் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்துருக்கு பாருங்க ஃபைனல் பிரிண்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டார் அப்படின்றது மாற்றணும். ஸோ கன்சோல்லையும் அது வரும். கன்சோலில் நீங்கள் எங்கெல்லாம் விச் மீன்ஸ் இந்த ஆன் வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். இதை சொல்லப்போனால் இது லைவ்லேயே இருக்கும். நம்மளோட இந்த கலெக்ஷனை இது வந்து இந்த ஆன் வேல்யூ என்ன பண்ணுன்னா லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும் லைவ்ல. ஸோ நம்ம கொடுக்குற இந்த கலெக்ஷனோட ரெஃபரன்ஸ் பார்த்தேன். இதில் இந்த கலெக்ஷன் பார்த்துக்குள்ள என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் இந்த ஆன் வேல்யூ வந்து இந்த ஸ்னாப்ஷாட் டேட்டாவை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லா இடத்துலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ஈவன் கன்சோலில் இருக்கலாம், HTML இருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை எங்கேயாவது ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயும் அது மாறிடும். இந்த டேட்டாவை நீங்கள் அந்த ஸ்னாப்ஷாட் வேல்யூவை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் இன்ஸ்டண்ட்டாக மாறும். ஸோ அது கன்சோலில் மட்டும்தான், இல்லை வந்து HTML மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த ஃபயர்பேஸில் நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இன்கேஸ் ஃபயர்பேஸை ஒரு டேட்டா பேஸாக எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னா ஸ்டோரேஜ். நமக்கு இப்போ ஏதாவது வந்து நம்ம அப்ளிகேஷனில் நார்மலாக ஒரு எல்லா அப்ளிகேஷன்லையும் யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும், பேசிக்காக இருக்கு. ஸோ அப்போது யூசர் ப்ரொஃபைலில் கண்டிப்பாக யூசரோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ அந்த ஃபைல்ஸ் இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷனில் ஃபைல்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது, PDF டாக்குமெண்ட் இல்லை வீடியோஸ், ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்டுங்களா? ஸோ க்ளவுடில் வச்சுக்கிட்டா தான் நம்ம எப்போ வேணாலும் எடுத்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த ஃபயர்பேஸில் இன்னொரு சர்வீஸ் பற்றி பார்க்கலாம், ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இப்போ உங்களால் இப்போதைக்கு ஸ்டோரேஜை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம ரியல் டைம் டேட்டா பேஸை
கிரியேட் பண்ணி இனிஷியேட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் அவங்களால இனிஷியேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டோரேஜ் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த பில்ட் ஆப்ஷன்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கும் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டைம்ல, ஐ மீன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா ஐ திங்க், ஸோ ஃபயர்பேஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரேஜை நம்மளால டைரக்டா ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அப்கிரேட் பண்ணா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இப்போ உங்களால் அதை பண்ணி பார்க்க முடியாது. பட் நான் வந்து என்கிட்ட ஒரு பழைய ப்ராஜெக்ட் இருக்கு. நான் ஆல்ரெடி லாங் பேக் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஒரு சும்மா நான் லேர்ன் பண்ணும்போது சும்மா கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல நான் அப்போவே ஸ்டோரேஜ்லாம் எனேபிள் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்கு ஸ்டோரேஜ். ஸோ நான் அதை வச்சு இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணுறது, அண்ட் தென் அதை எப்படி ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே நான் அந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு சொல்லித்தரேன். உங்களுக்கும் அந்த அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களை நான் வந்து அந்த ஒரு அப்ளிகேஷனோட யூஸராக நான் வந்து உங்களுக்கு இன்வைட் கொடுப்பேன். தென் நீங்கள் அந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அங்கேயே அந்த அப்ளிகேஷனில் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் இருக்க டேட்டா பேஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ மேபி இந்த இது நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் எனக்கு பர்சனலாக அனுப்புங்க. ஈவன் டீம்ஸ் சேட்டில் இல்லை வந்து வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு மூலியமாக உங்களோட ஜிமெயில் ஐடி மட்டும் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் அக்சஸ் தரேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க லேர்னிங்காக. பட் இப்போ நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ண ப்ராஜெக்டில் ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ண முடியாது, எனேபிள் பண்ண முடியாது. ஸோ அது நம்ம பே பண்ணால் எனேபிள் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் இப்போதைக்கு லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. பை த கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு ஃபயர்பேஸ் இல்லை ஏதாவது ஒரு கிளவுட் ஒர்க் பண்ணும்போது, இல்லை ஃபயர்பேஸ் ஒர்க் பண்ணும்போதோ ஸ்டோரேஜ் தேவைப்பட்டால் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த லேர்னிங். ஓகேவா? ஓகே. ஸோ நான் வந்து இந்த அப்ளிகேஷன் தான் என்கிட்ட இருக்கு. ஸோ சாட் ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். இதோட கான்ஃபிகரேஷன் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம அப்ளிகேஷனே மாற்றிட்டோம். ஸோ அப்போ இதோட கான்ஃபிகரேஷன் இருந்தால் தான் ஃபயர்பேஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? போயிட்டு ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் சைடில் நான் அந்த கான்ஃபிகரேஷன்ஸை மாற்றணும். ஸோ என்விரான்மெண்ட் சைடில் மாற்றியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இப்போ ஸ்டோரேஜ் தானே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோரேஜை கனெக்ட் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு எப்படி டேட்டா பேஸை ஆப் மாடியூலில் இனிஷியேட் பண்ணணும், அதே மாதிரி ஸ்டோரேஜையும் நம்ம அங்கே இம்போர்ட் பண்ணி ப்ரொவைடர்ஸில் போடணும். ஓகே. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. டேட்டா பேஸ் எப்படி ஒரு சர்வீஸோ அதே மாதிரி ஸ்டோரேஜும் ஒரு சர்வீஸ். ஸோ நம்ம லைக் இந்த மாதிரி ஸ்க்ரீன் கொடுக்கும். ஸோ நமக்கு இப்போ ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் இந்த டேட்டா பேஸ் பண்ண மாதிரி தான் சேம். பட் இந்த பாத் மட்டும் மாறும், அவ்வளோதான். ஸோ ஸ்டோரேஜுக்கான இம்போர்ட் இது வந்து பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன மாடியூல்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரொவைட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது. அண்ட் தென் கெட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகேவா? ப்ரொவைட் ஸ்டோரேஜ், கெட் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ இந்த 2 மாடியூல் தான் வந்து நமக்கு தேவை. ஸோ ஆஸ் யூஸ்வல் எப்படி நம்ம டேட்டா பேஸ்க்கு நம்ம இங்கே போட்டிருக்கணும் அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜுக்கும் நம்ம போடணும். ஆஸ் யூஸ்வல் இங்கே வந்து ஜஸ்ட் ப்ரொவைட் ஸ்டோரேஜ் அதில் ஸ்டோரேஜ்.
ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஆஸ் யூஸ்வல் நமக்கு எங்கே தேவையோ அங்கே போயிட்டு நம்ம அந்த ஸ்டோரேஜை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஸ்டோரேஜில் நம்மளால வந்து என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன மாடியூல்ஸ் வேணும், இல்லை என்னென்ன மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட் வேணும். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதுக்கும் ரெஃபரன்ஸ் வேணும். இங்க ஒரு எரர் ஆகும், நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்து வந்து அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது கெட் டவுன்லோட் யூஆர்எல் அப்படிங்கிறது ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த 4 தான் நமக்கு வேணும். இப்போ இங்க வந்து ஒரு எரர் வருது. ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கலாம், நம்ம தான் இங்க ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இங்க இம்போர்ட் பண்ணிட்டோமே, அப்புறம் ஏன் நம்ம இன்னொரு டைம் ரெஃபரன்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டா, இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா பேஸுக்கானது. ஓகேவா? ஆனா இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டோரேஜுக்கான ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ தென் அப்போ இங்க ரெண்டுமே ஒரே நேமா இருக்கு, அதனாலதான் இது வந்து எரர். இங்க எரரே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஐடென்டிஃபையர். ஸோ டூப்ளிகேட்டா இருக்கு, ஒரே இதை நீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க எரர். அப்போ இது என்ன பண்றது? வேற வழி இல்லை, ரெண்டு டேட்டா பேஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், ஸ்டோரேஜுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். ஆனால் அதோட மெத்தட் நேம் வெறும் ரெஃபரன்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள், நான் இதை இப்படி கமெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் எதாவது இருக்காது. இந்த ரெஃபரன்ஸ் கீழே டேட்டா பேஸ் எதாவது இருக்கு, அதை விட்டுருங்க. ஜஸ்ட் நான் சொல்றேன், இப்போ இந்த இம்போர்ட் நான் கமெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இது வந்து எரர் இருக்காது, ஏன்னா இப்போ ஒன்றுதான் இருக்கு, டூப்ளிகேட் இருக்காது. பட் ஆனால் நமக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு இந்த மெத்தட் ரெஃபர் தான் யூஸ் பண்ணணும் ரெஃபரன்ஸ். அப்போ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. ஜஸ்ட் இப்போ எப்படி நீங்க MySQL யூஸ் பண்ணும்போது ஒரு query எழுதும் போது இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் போடுவீங்க, அதே மாதிரி ஏதாவது query பண்ணும் போதோ இல்லை வந்து உங்களுக்கு தேவையான டேட்டாவை வேற ஒரு நேமா கன்வெர்ட் பண்ணி எடுப்பீங்கல்ல. இப்போ டிபியில் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். டிபியோட ஒரு டேபிள் ஒரு காலம்ல இருக்கு. ஆனா ரிசல்ட்டா பிரிண்ட் ஆகும்போது எனக்கு ஸ்டூடெண்ட் நேம்னு வரக்கூடாது, வெறும் நேம்னு வரணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஞாபகம் இருக்கா? கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் சார். புரியல, ரிப்பீட் பண்ணி. as கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். யா, கரெக்ட். ஸோ as கீவேர்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் as கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் as போட்டு, இப்போ அது வந்து டேட்டா பேஸ்க்கான ரெஃபரன்ஸ் தானே. ஸோ ஜஸ்ட் நான் வந்து டிபி ரெஃப் அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் ரெஃபரன்ஸ். ஸோ நான் வந்து மேபி எஸ்டி ரெஃபரன்ஸ் அப்படி வச்சுக்கலாமா, ஸ்டார்ட் பண்ண. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த டிபி ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நான் போய் மாற்றிட்டேன்னா எனக்கு எந்த இடரும் இருக்காது. ஸோ பெஸ்ட் இது வந்து மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ எதுவுமே பண்ணல, ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெத்தடுக்கு ஒரு மாடியூலுக்கு ஜஸ்ட் வேற ஒரு நேம் வைக்கிறோம், அவ்வளோதான். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் MySQL என்ன பண்ணுறீங்களோ அதே தான். ஆஸ் போட்டு வேற ஒரு நேம் வச்சு அதை நம்ம த்ரூ அவுட் நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையானதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு அப்லோட் பண்ணணும்னா எந்த பாத்தில் அப்லோட் பண்ணணும், அடுத்தது எந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்ல இருந்து அந்த ஃபைலை நம்ம இன்புட்டா வாங்கணும். கரெக்டுங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, HTML-ல ஒரு இன்புட் டேக் நான் ஆட் பண்றேன். Firebase ஸ்டோரேஜ். இங்க வந்து நான் ஒரு இன்புட், சும்மா ஒரு இன்புட் டேக் டைப் வந்து ஃபைல்னு வச்சுக்கலாம்.
அப்பதான் வந்து ஃபைலை என்னால் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஃபைல் இருக்கக்கூடிய ஒரு இன்புட் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து இப்போ இந்த ஃபைல் நான் செலக்ட் பண்ணும்போது அந்த ஃபைலை நான் கேப்சர் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம இந்த சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. விச் மீன்ஸ் ஒரு டைரக்டிவ் மாதிரி. ஆன் சேஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ இங்கே சேஞ்ச். ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்மளோட இந்த இன்புட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் அதை டிடெக்ட் பண்ணும். அதுதான் இதோட வேலை ஆக்சுவலி. ஸோ அதனால நமக்கு இப்போ இங்கே என்ன நடக்குது, நம்ம ஒரு ஃபைலை செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த இன்புட்ல ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் நடக்குது. ஸோ அதை நம்ம டிடெக்ட் பண்ணி ஈவெண்ட் மூலியமா நம்ம அந்த டேட்டா என்ன அப்படின்றத நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ அதுக்காக இந்த சேஞ்ச் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆன் ஃபைல் செலக்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இதில் ஈவெண்ட்டை நம்ம அனுப்பலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் வச்சு இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் இதுல ஈவெண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட் தான் நம்ம தரப்போகுது, இதை எடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வரக்கூடிய ஃபைலை கெட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைல் ஈக்குவல் டு ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் ஃபைல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லைன் என்ன பண்ணுன்னா வரக்கூடிய ஈவெண்ட்ல இருந்து இன்னும் நான் எனக்கு தேவையான ஃபைல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே சிங்கிள் ஃபைல் தான் வரும். ஸோ அதனால இங்கே நான் 0 போட்டு ஒரே ஒரு ஃபைல் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்து எதுவும் இல்லை. வரக்கூடிய ஃபைலை நான் வரக்கூடிய ஈவெண்ட்ல இருக்க ஃபைலோட டேட்டாவை டார்கெட் பண்ணி நான் எடுக்கிறேன். அவ்வளோதான். ஓகே ஓகே, நம்ம இப்போ ஃபைலை வந்து டார்கெட் பண்ணியாச்சு. ஸோ இது இந்த இடத்துல இப்போ ஃபைல் வருதான்னு செக் பண்ணுவோம்னா ஜஸ்ட் வந்து ஸோ இந்த ஃபைல் இப்போ வருதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ சூஸ் ஃபைல் இருக்கு, நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி உங்களோட ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே போய் நேவிகேட் ஆகும். நான் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே அந்த நான் செலக்ட் பண்ண ஃபைல் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட நேம் என்ன, ஃபைலோட சைஸ் என்ன, இதோட டைப்பு, அதுக்கப்புறம் இது எப்போ லாஸ்ட்டாக மாடிஃபை ஆச்சு, இந்த மாதிரி சில டேட்டா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபைலோட மெட்டா டேட்டாவும் இருக்கு. ஸோ அந்த டேட்டாவை தான் நம்ம ஸ்டோரேஜுக்கு அனுப்பி நம்ம அந்த இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். மெட்டா டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதை வச்சுப்போம் ஸ்டோரேஜுக்கு. ஓகேவா? ஸோ ஃபைலை ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபைலை நம்ம ஜஸ்ட் எப்பயும் போல் இந்த சர்வீஸ், இங்கே ஒரு சர்வீஸ் மெத்தட் நம்ம இங்கே எழுதுவோம், அங்கே அனுப்ப போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இப்போ சும்மா ஒரு செக்கிங் கண்டிஷனுக்காக இது வந்து போடணும்னு அவசியம் இல்லை, பட் போட்டு வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் ஃபைல் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, விச் மீன்ஸ் எதுவுமே நடக்க வேணாம் அப்படின்ற மாதிரி. ஃபைல் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து ஒரு லொக்கேஷன் தேவை. கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல் எந்த லொக்கேஷனில் வேணால் நம்ம போய் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு லொக்கேஷனை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம், என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்து எல்லாமே இங்கே சர்வீஸ் ஃபைலில் தானே வச்சோம், இங்கே தான் நம்ம வச்சுக்கிட்டோம், ஆனால் ஏன் இப்போ மட்டும் இங்கே வைக்கிறோமே, ஏன் அதை அங்கேயே வச்சுக்க கூடாதா அப்படின்னா இங்கேயும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட்
நம்மளோட காம்பனண்ட்ல வச்சுக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளால அந்த அப்லோட் பண்ண போற அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நம்ம இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம் அப்லோட் ஃபைல் அப்படின்ற மாதிரி. அந்த ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்ணிக்க முடியும் எந்த காம்பனண்ட்ல வேணும்னாலும். ஸோ அப்போ ரீயூஸ் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபைலோட பாத்தையும் அந்த ஃபைலோட டேட்டாவும் நம்ம கொடுத்துட்டா, அந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன ஃபைல் வந்தாலும் எந்த பாத் வந்தாலும் அந்த பாத்தில் போயிட்டு அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் அந்த ஃபங்க்ஷனோட வேலையாக இருக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ல எந்த இடத்துல ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும்னாலும் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன், இந்த சர்வீஸ் ஃபைலில் இருக்க ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இங்கே வந்து ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத் நான் வந்து இப்போ என்ன பாத் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் டைனமிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். மேபி ப்ரொஃபைல் அப்படி வச்சுக்கலாமா? ஸோ ப்ரொஃபைல், யூசர் ப்ரொஃபைல் வச்சுக்கலாம். யூசர் ஸோ யூசர் ப்ரொஃபைல். ஸோ அடுத்து வந்து நீ கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டேட் டாட் நவ் அப்படின்றத யூஸ் பண்ணால் அது யூனிக்காக இருக்கும். ப்ளஸ் அந்த ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஜஸ்ட் டேட் டாட் நவ் இங்கே ஃபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வரக்கூடிய ஃபைல், அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம நேம் இருந்துச்சா, கன்சோலில் பார்த்தோம்ல. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணுற இடத்துல நேம் இருந்துச்சா, ஸோ அந்த ஃபைல் நேம் என்னவோ அதுதான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் அந்த ஃபைல் டாட் நேம், ஸோ இதை வந்து ஒரு பாத்தா சேவ் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது ஜஸ்ட் அந்த மெத்தடை நான் கால் பண்ணேன், அவ்வளோதான். அதாவது நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபைல் பாத்தையும் என்னோட இந்த ஃபைலையும் நான் இன்புட்டாக கொடுக்கணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, ஃபைல் நான் கொடுக்குற பாத்தில் போயிட்டு அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட வேலை. இப்போ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத நம்ம இங்கே ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டாக ஸ்டோரேஜு, ரெஃபரன்ஸு, அப்புறம் நீங்கள் அப்லோட் பைட்ஸ்ன்னு ஒரு மெத்தட் இருக்குது, இது என்னன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கெட் டவுன்லோட் யூஆர்எல். ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஜஸ்ட் அப்லோட் ஃபைல் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி நம்ம வந்து 2 டேட்டாவை இன்புட்டாக கொடுப்போம். ஸோ என்ன டேட்டா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபைலு, அதோட டைப் ஃபைல் டைப்பாக தான் எழுதிப்போம். அடுத்தது பாத். ஸோ அந்த பாத் வந்து ஸ்ட்ரிங்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன், இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபங்க்ஷனை ப்ரைவேட், பப்ளிக் இந்த மாதிரிலாம் போட்டு எழுதலாம். அதே மாதிரி சின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன், அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் போட்டு எழுதலாம். ஸோ நம்ம வந்து இதை அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷனாக போட்டு எழுதலாம். அது ஏன் அப்படின்றது நான் எண்டில் அது வந்துட்டு என்ன சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு ப்ராமிஸ் ஃபங்க்ஷன். ஸோ விச் மீன்ஸ் இது ஏதோ சம்திங் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும், அவ்வளோதான். ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நமக்கு நம்மளோட ஸ்டோரேஜை ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் இங்கே எப்படி நம்ம டிபியை ரெஃபர் பண்ணணும், அந்த டிபி ப்ளஸ் அந்த பாத் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு ஸ்டோரேஜை நம்ம ரெஃபர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்டோரேஜ், ஸோ இதில் எப்படி போல STREF, அதில் இந்த இடத்துல this dot storage. ஓகே, நம்ம இன்னும் ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரக்டர்லாம் போடலை கரெக்டாக. டிபி போட்ட மாதிரி நம்ம இந்த ஸ்டோரேஜையும் கன்ஸ்ட்ரக்டர்ல போடணும். ஓகே, ஸ்டோரேஜ்
கலெக்ஷன் அது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் தான் நம்ம கீழே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் டாட் ஸ்டோரேஜ். அடுத்தது அந்த பாத்து. ஸோ நம்ம இங்கே பாத்து என்னன்னு கொடுத்துருக்கோம், பாத்துன்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ பாத்து. ஓகே. ஸோ இப்போ எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்றது, ஐ மீன் ஸ்டோரேஜை நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம நம்மளோட ஃபைலை அப்லோட் பண்ணணும். எங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ரெஃபரன்ஸ்ல அப்லோட் பண்ணணும். அந்த அப்லோட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் இந்த அப்லோட் பைட்ஸ். Upload files of என்னோட ஸ்டோரேஜ் ரெஃபரன்ஸ் அண்ட் நான் கொடுக்கக்கூடிய அந்த ஃபைல். ஓகேவா? ஸோ இந்த ஒரு லைன் தான். ஓகே, ஜஸ்ட் இந்த ஒரு லைன் நமக்கு இருந்தால் போதும், நம்ம வந்து ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட முடியும். ஸோ இங்கே எதுக்கு இந்த அவாய்ட், அப்புறம் இந்த அசிங்க் இதெல்லாம் ப்ளஸ் இந்த ப்ராமிஸ் இதெல்லாம் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த ஃபைலை அப்லோட் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஃபைலை நான் மறுபடியும் ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு அந்த ஃபைலோட URL எனக்கு வேணும். அதாவது இங்க என்ன நடக்கும்னா, ஆக்சுவலி ஃபயர்பேஸ்ல நம்ம ஒரு ஃபைலை இங்கே ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணிட்டோம்னா, ஃபயர்பேஸ் வந்து அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு URL கொடுக்கும். அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு URL, அதுதான் அந்த டவுன்லோட் URL. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த டவுன்லோட் URL நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த டவுன்லோட் URL மெத்தட் என்ன பண்ணும்னா, இந்த அப்லோட் பண்ண ஃபைலோட URL கெட் பண்ணும். அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்றதுக்கு தேவையான URL. ஓகேவா? ஸோ அப்போ அதை நான் கெட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் அப்லோட் ஆயிருக்கும், அப்பதான் அதனால கெட் பண்ண முடியும். அப்போ இங்க ஏன் அவாய்ட் அப்படின்னா, ஃபைல் அப்லோட் ஆகுற வரைக்கும் இந்த அப்லோட் ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணணும். இந்த லைனை தாண்டி கிராஸ் பண்ணி போகக்கூடாது அடுத்த லைன். இப்போ நான் இங்கதான் வந்து நான் இந்த டவுன்லோட் URL நான் எடுக்க போறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நான் ஃபைல் அப்லோட் பண்ணி முடிச்சாதான் என்னால் டவுன்லோட் URL எடுக்க முடியும். ஸோ அப்போ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா அது வந்து இந்த டவுன்லோட் URL என்னால் எடுக்க முடியாது, நல் அப்படின்னு வந்துடும், அந்த பாத்துல எந்த ஃபைலுமே இல்லை அப்படின்னு எரர் அடிச்சிடும். ஸோ அதை வெயிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபங்க்ஷனை நான் அசைன்மெண்ட் போட்டிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் இந்த அப்லோட் பைட்ஸை நான் அவாய்ட்ல போட்டிருக்கேன், வெயிட் ஃபங்க்ஷனா போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு, ஸோ இது வந்து ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். அதாவது அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். என்ன ரிசல்ட்னா, ஜஸ்ட் அப்லோட் ஆயிடுச்சு, இந்த ரெஃபரன்ஸ்ல தான் அது அப்லோட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அவுட்புட்டை தான் நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த ஃபைலோட டவுன்லோட் URL நம்ம எடுக்க போறோம். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபைல் URL ஈக்குவல் டு ஃபைல் போட்டுட்டு அந்த கெட் டவுன்லோட் URL அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, ஸோ நமக்கு இந்த ஃபைல் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ரிசல்ட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபைல் எங்க அப்லோட் ஆயிருக்கு, இதோட ரெஃபரன்ஸ் என்ன, ஃபுல் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் அந்த பாத்தை மட்டும் நான் கொடுத்தா போதும், ரிசல்ட் ஆர் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்டோட ரெஃபரன்ஸ்ல இருக்கிற ஃபைலோட URL இந்த ஃபங்க்ஷன் வந்து கெட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அண்ட் ஃபைனலி நான் இந்த ஃபைல் URL நான் ஜஸ்ட் இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் பாத் போடணும். அடுத்தது அந்த ஃபைல் பிளஸ் அந்த பாத்தை நம்ம இன்புட்டாக கொடுத்து ஃபைலை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண ஃபைலை நம்ம எப்போ தேவை அப்போ யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபைலோட URL நம்ம கெட் பண்ணணும். ஃபயர்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் ஃபைலோட அப்லோட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு டவுன்லோட் URL அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த URL நம்ம எடுத்து எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த URL கெட் பண்றதுக்கு இந்த கெட் டவுன்லோட் URL அப்படின்ற இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணணும். இந்த மெத்தடுக்கு
அந்த ஃபைலோட எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் லொகேஷன் வேணும். ஸோ நமக்கு இங்கே ஆல்ரெடி அப்லோட் ஆகும்போது அந்த ரெஃபரன்ஸ் இங்கே ஜெனரேட் ஆகிடும். இந்த அப்லோட் பைட்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, நம்ம என்ன ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணமோ அதோட எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் வந்து ரிசல்ட்டாக அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்த ரிசல்ட் அந்த அவுட்புட்லேருந்து நம்ம ரெஃபரன்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரெஃபரன்ஸை டவுன்லோட் யூஆர்எல் கொடுத்து ஜஸ்ட் அந்த இதோட ஃபைலோட யூஆர்எலை நம்ம கெட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நம்மளோட காம்பனண்ட்ல போயிட்டு கால் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அது வந்து அசிங் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிட் போட்டு டெஸ்ட் டாட் ஃபயர்பேஸ் சர்வீஸ் டாட் அப்லோட் ஃபைல். ஸோ இதுக்கு வந்து 2 இன்புட் வந்து நம்ம கொடுக்கணும். கரெக்டா? ஒன்று ஃபைலு, அடுத்தது பாத். ஸோ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஃபைல் அண்ட் பாத். கரெக்டா? அண்ட் இது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது அந்த ஃபைலோட யூஆர்எல் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் வந்து ஃபைல் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு குளோபல் வேரியபிளா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, அவ்வளோதான். ஸோ நான் இதை வந்து ஸோ இங்கே வந்து நம்ம அசிங் போடணும் ஆக்சுவலி, விச் மீன்ஸ் இந்த ஆல் ஃபைல் செலக்டட் அதுக்கு அசிங் போட்டாதான் இதை வந்து வெயிட் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த அசிங்க்கு வெயிட் இதெல்லாம் வந்து இந்த ஃபைல் அப்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு யூசர் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கக்கூடிய ஃபைலை அப்லோட் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அது எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃபைல் அப்லோட் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைலோட ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஸோ அதனால இந்த வெயிட் ஃபங்க்ஷன் போடணும். ஸோ அது வெயிட் போடணும்னா அந்த ஃபங்க்ஷன், அந்த வெயிட் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து அசிங்கா இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் வெயிட் போட முடியும். ஓகே. ஸோ ஃபைனலி நம்ம இங்கே இதை லாக் பண்ணலாம். போயிட்டு ஸோ ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல் வரணும் அப்படின்றோம். ஓகே. ஸோ எல்லா செட்டப்பும் ரெடியாக இருக்கு. இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை, வேற ஒரு அப்லோட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்கே போயிட்டு நான் இங்கே போயிட்டு ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இமெயில்ஸ் ஓப்பன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு நவ் எனக்கு அந்த ஃபைல் யூஆர்எல் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் ஃபைல் வந்து இங்கே அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டோரேஜில் நான் அப்லோட் பண்ண ஃபைல் நான் சொன்ன பாத்தில் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருப்பா. ஸோ இதுக்குள்ள அந்த டைம் ஸ்டாம்ப் போட்டு அந்த ஃபைலோட நேம் இங்கே வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் தான் ஆக்சுவலி டவுன்லோட் லிங்க். நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க் தான் அந்த டவுன்லோட் யூஆர்எல் அது வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அந்த டவுன்லோட் யூஆர்எல் இங்கே இருக்குல்ல, நான் ஜஸ்ட் இதை காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் போட்டு ஜஸ்ட் இதை என்ட்ரு பண்ணால் எனக்கு அந்த ஃபைல் வந்து லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அது நம்ம டேரெக்டாக போயிட்டு இங்கேயும் இந்த ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபயர் பேஸ்லேயே போய் வேணுனாலும் இந்த லிங்க் எடுத்துக்க முடியும். இல்லை எனக்கு அது கோடில் வேணும் அப்படின்னாலும் நம்ம அந்த கெட் டவுன்லோட் யூஆர்எல் யூஸ் பண்ணி பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இந்த கெட் டவுன்லோட் யூஆர்எல் எதுக்காக, என்ன மாதிரி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ யூசர் ப்ரொஃபைல ஒரு யூசர் வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. நம்ம லோக்கல் ஃபயர் பேஸ் ஸ்டோரேஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்.
ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா பத்தாது. ஏன்னா அந்த அவங்க யூசர் என்ன ப்ரொஃபைல அப்லோட் பண்ணாங்களோ அந்த ப்ரொஃபைலை நம்மளோட அப்ளிகேஷன்ல ஷோ பண்ணணும். ஸோ அப்போ எவ்ரி டைம் அந்த யூசர் வந்து எப்போ லாகின் பண்ணி வந்தாலும் எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் அது எப்போ லாஸ்டா என்ன போட்டோ அப்லோட் பண்ணாங்களோ அந்த போட்டோவை நம்மளோட அப்ளிகேஷன்ல ஷோ பண்ணியே ஆகணும். கரெக்டா? ஸோ அப்போ அதுக்காக தான் நம்ம அந்த ஃபைலோட யூஆர்எலை கெட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம எவ்ரி டைம் அந்த ஃபைலை அப்லோட் பண்ணி அந்த ஃபைலை வந்து இங்கே விசிபிள் பண்ண முடியாது. அப்போ ஒரு டைம் அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபைலோட யூஆர்எலை எடுத்து நமக்கு தேவையான டேட்டா பேஸ்ல இப்போ ரியல் டைம் டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபைலோட ஃபைல் யூஆர்எல் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த கலெக்ஷன்ல டேட்டா பேஸ்ல வேணுமோ அந்த கலெக்ஷன்ல அந்த ஃபைல் யூஆர்எலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி டைம் யூசர் நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ள வரும்போது அந்த யூஆர்எலை எடுத்து நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்மளோட நம்மளோட அப்ளிகேஷன்ல ஷோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த டவுன்லோட் யூஆர்எல் முக்கியமாக நமக்கு தேவை. ஜஸ்ட் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா அது பத்தாது. நமக்கு அந்த ஃபைலை எங்கேயாவது யூஸ் பண்ணணும். அப்லோட் பண்ணுறோம்னா அது ஏதாவது யூசேஜ்க்காக தானே அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த யூஆர்எல் எடுத்து நமக்கு எங்கே வேணுனாலும் என்ன கலெக்ஷன் எந்த இடத்துல வேணுனாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன். ஸோ நம்ம வந்து ஃபைல் அப்லோட் பண்ணி தென் அதை எடுத்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபைல் யூஆர்எலை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் HTML சும்மா நம்ம போட்டோம்னா அது வந்து விசிபிள் ஆகும். ஐ திங்க் இது எரர் அடிக்கும். எரர் அடிக்க வாய்ப்பு வருது. ஏன் அப்படின்னா அது வந்து இன்னொரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா எல்லா டொமைன்ல இருந்தும் நம்மளால வந்து எடுத்துட முடியாது அந்த ஃபைலை. ஐ மீன் இந்த ஒரு போர்ட் நம்பர் இருக்குல்ல அதை வந்து அலோவ் பண்ணாது. ஃபைல் வைஸ் வந்து அலோவ் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அப்லோட் ஆகிடும். ஆனால் அதோட யூஆர்எல்ல எனக்கு ரிட்டர்ன் பண்ணி இங்கே எனக்கு இமேஜ் வந்து வராது இந்த இடத்துல. அதனால அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு காஸ்ட் பாலிசி எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் இருக்கு. யூஆர்எல்ல டிஸ்டார்ட் யூஆர்எல் இல்லாமல் டேரக்டாக குறிப்பாக ஸோ நமக்கு இந்த ஃபைல் இதுவும் வந்து பட் இது வந்து இன்னும் இந்த இடத்துல என்ன மாதிரி எரர் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னா கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஹெச்டிபி மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரு கார்ஸ் எரர் பார்த்தோம்ல அதே எரர் இங்கேயும் வர நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது என்ன மாதிரின்னா நம்ம இந்த ஃபயர் பேஸ் வந்து கொஞ்சம் செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம எந்த ஒரு போர்ட் நம்பர் எந்த டொமைன்ல இருந்தும் அப்படி நார்மலாக நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இது லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக டெவலப்பர்ஸ். ஸோ இந்த ஃபயர் பேஸ் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக அலோவ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் மேபி கிரியேட் பண்ணும்போது நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைம் டேட்டா பேஸ் கூட டெஸ்ட் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி தானே பண்ணோம். ஸோ டெஸ்ட் மோடுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ரியல் டைமில் உங்களோட அப்ளிகேஷன் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா டொமைன் நேம் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு தேவை. அப்போ அந்த டொமைன் நேமில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறீங்கன்னா அப்போது இந்த கார்ஸ் எரர் அப்படின்றது ஒரு எரர் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கார்ஸ் எரர் என்னன்னா எல்லா டொமைன்ல இருந்தும் ஃபைலை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியாது. ஈவன் டேட்டாவை கூட நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம சில அந்த கார்ஸ் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணும். பட் அது வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ண முடியாது. பேக் எண்ட்ல மட்டும்தான் அந்த கார்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று இந்த ஸ்டோரேஜோட ரூல்ஸ்ல போய் நம்ம சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணால் நம்மளால வந்து இதை பண்ணிக்க முடியும். பட் இப்போ இதெல்லாமே ஒரு டெஸ்ட் மோடில் இருக்கு. அதனால வந்து இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அலோ ரீட் ரைட் ரூல் இருக்குல்ல இதுதான்.
ஸோ இந்த அலோவ் ரீட் ரைட் ட்ரூ நம்ம வச்சுட்டோம்னா நம்மளால ஃபைலில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இது டிஃபால்ட்டாக இந்த ரூல் வந்து செட் ஆகி இருக்காது. பட் நீங்கள் உங்களோட டொமைன் நீங்கள் புதுசாக பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த டொமைன்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் இந்த ஸ்டோரேஜ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி ஃபியூச்சரில் ஒரு எரர் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இதில் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்கா? எப்படி வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறது, இதில் வந்து இமேஜ் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. என்ன ஃபைல் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். பிடிஎஃப், டாக்குமெண்ட், வீடியோ என்ன வேணாலும் அப்லோட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் புரியுதா? அதுக்காக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Usage of uploading file is other terms storage. ஓகே. ஸோ ஃபயர்பேஸில் இன்னும் வேறு சர்வீசஸ்லாம் இருக்குது ஆக்சுவலி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ரியல் டைம் டேட்டாபேஸ். இப்போ நமக்கு ரியல் டைம் டேட்டாபேஸ் இல்லாமல் நார்மல் ஒரு டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கே இருக்கு. அது என்னன்னா ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து ரியல் டைம்ல நமக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணாது. நமக்கு தேவையானப்போ மட்டும் டேட்டாவை எடுத்துக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு டேட்டாபேஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸ். அதுக்கு பேர் கிட்டத்தட்ட இதுவுமே ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் தான். ஆனால் MySQL மாதிரி ஒர்க் ஆகும். ஆனால் இதுலையுமே வந்து நம்மளால வரிலாம் பெருசாக பண்ண முடியாது. ரியல் டைம் டேட்டாபேஸ்ல எந்த அளவுக்கு பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் இங்கேயும் வரி பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து வந்து அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது என்ன அத்தன்டிகேஷன் அப்படின்னா, நீங்க நிறைய அப்ளிகேஷன் போடுங்க, நிறைய அப்ளிகேஷன் போயிட்டு உள்ள போகும்போது லாகின் கேட்கும், சைன்இன் சைன் அப் ஏதாவது ஒன்று கேட்கும். நீங்க சைன் அப் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒன்று சில அப்ளிகேஷன்ல ஓனா நீங்க உங்களோட ஃபுல் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். நேம், இமெயிலு, பாஸ்வேர்டு, அப்புறம் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணுவீங்க. இல்லைன்னா சைன்இன் வித் கூகுள், சைன்இன் வித் ஃபேஸ்புக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதில் யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணுவீங்க. இப்போ இந்த லாகின் பண்றது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃப்ரண்ட்ல இவ்வளவுதான் தெரியும். ஆனா பிஹைண்ட் த சீன் இது என்ன பண்ணுவாங்கன்னா, லாகின்ல நிறைய விதம் இருக்கு. கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்றது, இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஆத்தன்டிகேஷனை யூஸ் பண்ணலாம். அந்த ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது OAuth 2.0 அப்படின்னு ஒரு டைப் இருக்கு, SSO அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் சாம்பிள் சாம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல எதை வேணாலும் ஆத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அதாவது நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள வர யூசர் வேலிடான யூசர் தானா அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் அத்தன்டிகேஷன். ஸோ அதை நம்ம மேனுவலா பண்ணணும்னா இந்த சாம்பிள் இல்லை Auth0 இந்த ஒரு டிஃபால்ட் மெத்தட் இருக்கு. அதுக்காக நம்ம நிறைய கோட் எழுதி அதுக்காக நம்ம நிறைய மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. இந்த ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷனை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இவங்க ஒரு மெத்தட் கொடுப்பாங்க, இப்போ எப்படி நம்ம டேட்டா பேஸ் ஸ்டோரேஜ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஜஸ்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தா அதுவே எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் டைம் யூசர் லாகின் பண்றாங்கன்னா அதுவே வேலிடேட் பண்ணியும் சொல்லுது, இந்த யூசர் வேலிடான யூசர் தானா இல்லையா, அவங்க போடுற பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டா இல்லையா, எல்லாமே வேலிடேட் பண்ணி சொல்லிடு. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இந்த அத்தன்டிகேஷன் மூலியமா. ஓகேவா? இவங்களும் வந்து சைன்இன் வித் கூகுளும் ப்ரொவைட் பண்றாங்க, சைன்இன் வித் ஃபேஸ்புக், ட்விட்டர், மைக்ரோசாஃப்ட், யாகு. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமா இவங்களும் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த அத்தன்டிகேஷன் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபயர்பேஸில். மேபி ஒரு செக்யூரான அப்ளிகேஷன் வேணும்னா இந்த அத்தன்டிகேஷன் தேவை கண்டிப்பாக. ஸோ அதையும் இவங்க நம்ம நிறைய செட்டப்லாம் பண்ண தேவை, ஜஸ்ட் மெத்தட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக இந்த அத்தன்டிகேஷன். அடுத்தது அப்படின்னா மெசேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. மெசேஜிங் ஸோ மெசேஜிங் ஒன்று இருக்கு. ஸோ ஆக்சுவலி இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு சர்வீஸ் தான். பட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற சர்வீஸ் நான் சொல்கிறேன். இந்த மெசேஜிங் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து இந்த நிறைய அப்ளிகேஷன்ல யூசர் வந்து ஒரு யூசர் வந்து இன்னொரு யூசருக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும், இல்லைன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ல இப்போ நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் போட்டு நோட்டிஃபிகேஷன் புஷ் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் உங்களோட ப்ரொஃபைல்ல, ப்ரொஃபைல் பக்கத்தில் சம்திங் அந்த மாதிரி ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுதான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும், ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு சில செட்டப் இருக்கு, அதுக்கு சில மாடியூல்ஸ் இல்லை வேற லைப்ரரி அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபயர்பேஸோட மெசேஜ் யூஸ் பண்ணால் இதுவும் ஒரு மெத்தட் மாதிரி தான், ஒரு மாடியூல் தான். ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெசேஜ் யாருக்கு போகணும், யார் ஃப்ரம் அட்ரஸ், யார் டூ அட்ரஸ், என்ன மெசேஜ், இதை மட்டும் கொடுத்தா அந்த மெத்தட் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி இருக்கும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு மெசேஜிங் தேவைப்பட்டாலும் இந்த மெசேஜிங் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு படி தாண்டி நம்மளோட அப்ளிகேஷனை இங்கேயே ஹோஸ்டும் பண்ணிக்க முடியும். அதாவது ஆப் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட அப்ளிகேஷனை இங்கேயே ஹோஸ்ட் பண்ணி நம்மளோட டேட்டா பேஸ் இங்கேயே எடுத்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஹோஸ்ட் பண்ண என்ன ஆகுனா, இவங்களே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சிம்பிளான ஒரு டொமைன் யூஆர்எல் அவங்களே ஃபயர்பேஸே ஒன்று கொடுப்பாங்க. அந்த யூஆர்எல் கொடுத்தா யார் வேணாலும் அந்த யூஆர்எல் அக்சஸ் பண்ணால் வேர்ல்டு வைட் அக்சஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் இதில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஒரு மீடியம் லெவல் இல்லை ஸ்மால் லெவல் அப்ளிகேஷனை நம்ம பண்ணிக்க முடியும். பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்லாம் இங்கே ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஒரு சிம்பிளாக ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும், இல்லை வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன், ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்லாம் வேணும் அப்படின்னா அதை நம்ம இங்கே பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதையும் தாண்டி போனால் இப்போ வந்து இதுலேயே இப்போ மெஷின் லேர்னிங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்கு. பட் நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு நான் சொன்னதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இவங்களே வந்து இப்போ நம்ம இவ்வளோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டேஷ்போர்டு மாதிரி ப்ளஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்கோம், அது எந்த லெவலில் ஸ்கேல் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் டேஷ்போர்டு அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலி ஒரு அப்ளிகேஷன்னா அதுக்கு வந்து மானிட்டரிங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதை மானிட்டர் பண்ணணும், நம்மளோட அப்ளிகேஷனோட ஹெல்த் எப்படி இருக்கு. ஸோ அதையும் இவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க யூஐல. ஸோ நம்ம ஜஸ்ட் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக பார்த்துக்கவும் முடியும். இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் யூஸ் பண்ண வேற டேட்டாபேஸ் MySQL, MongoDB யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் AWS ஸ்டோரேஜில் இருக்குது, அஸ்யூர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபயர்பேஸில் வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளால கஸ்டம் குவரிஸ், அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான குவரி எப்படி நம்ம MySQL எழுதுறது அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான குவரியை எழுதி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே இப்போதைக்கு டிராபேக். மேபி ஃபியூச்சரில் அது வந்து அதுவும் பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு அது இல்லை அந்த ஆப்ஷன். அது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரே ஒரு சின்ன டிராபேக். மற்றபடி நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ஒரே ஒரு ஃபயர்பேஸ் சர்வீஸ் மூலமா நம்மளால பண்ணிட முடியும். ஸோ அது மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கு. மசாலா ஸ்வீட் ஸோ புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களுக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணணும், அதோட மெயின் அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி. ஒரு நமக்கு வேணுன்ற பிளேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணி யூஸ் ஆகுங்க.
புவனா, ஸோ எனக்கு உங்க கொஸ்டின் ஓரளவுக்கு தான் புரிஞ்சுது. பட் அந்த கொஸ்டின் நான் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்றேன். அது கரெக்ட்னா மேபி நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஐ திங்க் நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, அந்த நமக்கு அந்த டவுன்லோட் யூஆர்எல் கிடைக்கும். அதை நமக்கு தேவையான பிளேஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு அந்த யூஆர்எலை எடுக்கிறதுக்காக நம்ம அந்த கெட் டவுன்லோட் யூஆர்எல் போடுறோம். நம்ம அப்ளிகேஷன்ல வேணும், அந்த யூஆர்எல் நான் யூஸ் பண்ண போறேன், எங்கேயோ யூஸ் பண்ண போறேன், பட் அதனால எனக்கு அந்த டவுன்லோட் யூஆர்எல், அந்த ஃபைலோட யூஆர்எல் வேணும் அப்படின்றதுக்காக அந்த அப்ளிகேஷன் எடுக்கிறதுக்கு தான் நம்ம இதை பார்த்தோம். பட் இதை தாண்டி எனக்கு இந்த இப்போ எப்படி நம்ம ஒன் டிரைவ்லாம் வச்சிருக்கோம்ல, நமக்கு தேவையான ஃபைலை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ அதோட அதோட யூஆர்எல் மட்டும் இருந்தால் போதும், ஒருத்தவங்களுக்கு அந்த யூஆர்எலை கொடுத்து ஷேர் பண்ணி அவங்க ஆக்சஸ் பண்ண வச்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபைலை மேனுவலாக கூட அப்லோட் பண்ண முடியும். இந்த அப்லோட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே வந்து போயிட்டு நான் இதை கொடுத்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணேன்னா இங்கே அப்லோட் ஆகிடும். இதை நான் அப்லோட் பண்ணிட்டு இங்கேயே வந்து இந்த அப்லோடு முடிஞ்ச உடனே இதை வந்து ஒரு யூஆர்எலை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த யூஆர்எலை உங்களுக்கு எங்கே வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்ளிகேஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னா தெரியாது, எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆக்சசிபிளாக தான் இருக்கு. அப்படிங்களா? ஸோ நமக்கு மட்டும் அப்ளிகேஷன்ல வேணும், ப்ளஸ் ஒரு ஃபங்க்ஷன்ல வேணும், அது HTML ஸ்டோர் பண்ணணும், அதை டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா வேற எப்பயாவது யூசர் வந்தாங்கன்னா அதை ரீயூஸ் பண்ணிக்க வேணும் அப்படின்றதுக்காக அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றோம். பட் அதை நீங்க அப்லோட் பண்ணி வச்சுட்டு என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களோட பர்சனல் யூசேஜ் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே தென் ஐ திங்க் ஃபயர் பேஸ்ல மெயினான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எல்லாரும் வந்து இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் வேற ஃபைல்ஸையும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க, அது கண்டிப்பாக அப்லோட் ஆகும். மேபி உங்களுக்கு ஆக்சஸ் வேணும்னா ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஜிமெயில் வச்சு தான் லாகின் பண்ண முடியும் ஃபயர் பேஸை. ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஒன்று மேபி உங்ககிட்ட இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் அதுக்கு சென்ட் பண்ணுங்க. இல்லை இந்த சேட்ல கூட, இந்த சேட்ல வேணாம், குரூப் சேட்ல வேணாம், இண்டிவிஜுவல் சேட்ல சென்ட் பண்ணுங்க. ஆல் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் என்னோட நீங்க அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணீங்களா அந்த இமெயிலுக்கு கூட சென்ட் பண்ணுங்க. பட் எனிவே நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு இன்விடேஷன் சென்ட் பண்ணிடுறேன் அந்த ஜிமெயிலுக்கு. நீங்கள் அந்த இன்விடேஷன் யூஸ் பண்ணி அந்த ஒரு டேட்டா பேஸை உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த டேட்டா பேஸை அக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மெத்தட்ஸாக ட்ரை பண்ணி பாருங்க. டேட்டா நவ் அப்படின்ற மெத்தடை டவுன்லோட் பண்ணுன்ற டேட்டா டேட்டா நவ்ன்றது கரண்டாக நம்ம அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும்போது டைம் என்ன, அந்த டேட்டு டைமு மில்லி செகண்ட்ஸ் முதல் கொண்டு அதை எடுத்து வச்சு அது வந்து அந்த ஃபைல் அப்லோட் பண்ண டைமான்னு கேட்டால் அப்படின்னு மட்டும் கிடையாது. அந்த டேட்டா நம்மளோட பர்பஸ் என்னன்னா கரண்ட் டைம் ஸ்டாம்பை எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் டைம் ஸ்டாம்பை எடுக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன், அதை நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம அதை ஃபைல் நேமில் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அதை வந்து நம்ம ஃபைல் அப்லோட் பண்ண டைமாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அதோட ஆக்சுவல் வேலை என்னன்னா கரண்ட் டைம் என்ன, கரண்ட் டைம் ஸ்டாம்ப் என்ன அப்படின்றத எடுக்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் மெத்தட். ஓகே ஓகே ஸோ ஐ திங்க் இன்னைக்கான மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதாவது கொஷின்ஸ்?